ஒரு ஞானி தன் உடல் மனதிற்கு அப்பாலானவன் என்றுணர்ந்து பூரண விடுதலை நிலையை அடைந்திருப்பினும், ஒரு சிலரில் தன் உடலுக்கு உண்டாகும் விளைவுகளால் அவர்கள் பாதிக்கப்பட்டவரைப் போல பார்ப்பவர்களுக்கு தோன்றுகிறது. ஆனால் இது வெறும் சரீரத்தினுடையது மட்டுமேயாகும். காரணம், ஞானானுபவத்திற்கு பிறகும் உடல் தொடர்ந்து அதற்கென ஏற்பட்ட உபாதைகளுக்குட்பட்டே வருகிறது. சரீரம் சாப்பிடுவது போன்ற தனது இயற்கையான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கும். அப்படி இருப்பினும் அது படும் வேதனைகள் பார்ப்பவர்களுக்கு ஞானியை தாக்கியது போல் தோற்றம் அளிக்கிறதேயன்றி, உண்மையில் அவன் அதனால் பாதிக்கப்படாத நிலையில்தான் இருக்கிறான். காரணம், இவ்வுடலே நான் எனும் உணர்வற்று உடல் கடந்த மெய்யுணர்வில் அவன் வாழ்கிறான்.